ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் வச்சு டேஸ்டியான கார சட்னி தான் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு புளிக்காத தயிர், கெட்டி தயிராக பார்த்து 150 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடுறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு இதில் வந்து ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிடணும். அதாவது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, லைட் ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு கடாயில் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த கார சட்னிக்கு பார்த்திங்கன்னா தயிர் வந்து புளிக்காத தயிராக பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை இதோடய ஆட் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் லேசாக தயிர் ஒட்டி இருக்கும், அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால தயிர் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதோடய ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக காயப்பொடி சேர்க்கணுன்னா கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிக்கிட்டு இருந்த வெங்காயத்தோட இந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சிடாம அப்பப்போ திறந்து பார்த்து லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து கெட்டியாகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன். இது கார சட்னிங்கிறதுனால நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கூட தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா தயிர் சேர்த்ததுனால காரம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாது. அதனால் வந்து கூட கொஞ்சமாகவே நீங்கள் வந்து தாராளமாக காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே நிற்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.